Hi guys, to get your cinema updates, subscribe to India Glitz. LKG படத்தோட டீம் 5 CM ஓட மெமோரியலுக்கு போயிருக்காங்க. ஆர்ஜி பாலாஜி, பிரியா ஆனந்த், நாஞ்சல் சம்பத் இந்த மாதிரி பல பேர் நடிக்கிற LKG படம் இன்னும் கொஞ்ச நாள்ல ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்தோட டீம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண 5 CM ஓட மெமோரியலுக்கு போயிட்டு அஞ்சலி செலுத்தி இருக்காங்க. பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி காமெடியும் கலந்து LKG படம் வர 22ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இப்போ சென்னை மெரினால இருக்கிற 5 CM ஓட மெமோரியலுக்கு LKG டீம் போயிருக்காங்க. அண்ணாதுரை, எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா இவங்களுடைய நினைவிடத்துக்கு போயிட்டு அங்க அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா படத்துடைய ப்ரொடியூசர் ஐசரி கே கணேஷ், ஆர்ஜே பாலாஜி, பிரியா ஆனந்த், நாஞ்சல் சம்பத், ஜே.கே. ரிதீஷ், மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் அண்ட் படத்துடைய டீம்னு ஒட்டுமொத்தமா போயிருக்காங்க. KR பிரபு டைரக்ட் பண்ற இந்த படத்துக்கு ஆர்ஜே பாலாஜி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸ்டோரியும் எழுதியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது போஸ் வெங்கட் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டிவில இருந்து பிக் ஸ்கிரீன்ல நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. இப்போ இவரு ஒரு புது படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. போஸ் வெங்கட் டைரக்ட் பண்ற ஒரு புது படத்துல நம்ம ரோபோ சங்கர் சிங்கரா களமிறங்கிருக்காரு. மெட்டிஒலி சீரியல் மூலமா போஸ் வெங்கட் ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு அண்ட் அதுக்கப்புறமா பல டிவி சீரியல்ல நடிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கம், கோ, கவன், தீரன் அதிகாரம் 1 இந்த மாதிரி பல படத்துலயும் நடிச்சிருக்காரு. அவருக்கு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு போல. இப்போ கன்னிமாடம் அப்படின்ற ஒரு புது படத்தை டைரக்ட் பண்ண போறாராம். இந்த படத்துல ஆடுகளம் முருகதாஸ், டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜோட அப்பாவும் நடிகருமான கஜராஜ் இவங்கெல்லாம் முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்களாம். அண்ட் இந்த படத்துல இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ரோபோ சங்கர் இருக்காருல அவர் இந்த படத்துக்காக ஒரு பாட்டையும் பாடியிருக்காரு. இந்த படத்துடைய ஷூட்டிங்க ஏப்ரல் மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சரி இதெல்லாம் ஓகே, நம்ம ஜெய் என்ன பண்றாருப்பா அப்படின்னு பார்த்தா ஜெர்கண்டி படத்துக்கு அப்புறமா இப்போ ஒரு புது படத்துல சூப்பர் ஹீரோவா நடிக்க போறாரு. விபியோட டைரக்ஷன்ல பார்ட்டி, அதுக்கப்புறமா நீயா 2, மலையாளத்துல மதுர ராஜா இந்த படங்கள்ல எல்லாம் நம்ம ஜெய் நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோவா நம்ம ஜெய் நடிக்க போறாரு. சூப்பர்மேன், பேட்மேன் மாதிரி நாட்டை பாதுகாக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ கதையில நம்ம ஜெய் நடிக்க போறாராம். இந்த படம் இன்னும் கூடிய சீக்கிரம் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சங்கரோட ஒர்க் பண்ண ஆண்ட்ரூ பாண்டியன் அப்படின்றவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாராம். இந்த படத்துல VFX சீன்ஸ்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிப்ரவரி 21ஆம் தேதியில இருந்து படத்துடைய ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். அரசியல்ல நிஜ களத்துல இருந்து எல்லாத்தையும் நீங்க பார்த்தவரு, சினிமா உள்ள போயிட்டு மேக்கப் போட்டு கேமரா முன்னாடி நிக்க வச்சப்போ எப்படி இருந்தது? கொஞ்சம் கூச்சமா தான் இருந்துச்சு. மக்களை பார்த்து பேசி வளர்ந்த அது இல்லாம ஒரு கேமராவுக்குள்ள நான் சிக்கி கொண்டது ஏதோ ஒரு சின்ன தம்பியான வனத்துல சிக்கிற மாதிரி சிக்கிட்டேன்.